ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானது இதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். குறைவான தீயிலே வச்சுட்டு எந்த அளவுக்கு ரவை நம்ம வந்து நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கிச்சடி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உதிரி உதிரியாகவும் வரும். நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு வாட்டி வறுத்துட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ரவை நல்லா வறுபட்டுருச்சு. அதே சமயம் தீஞ்சிடாத பார்த்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 7-8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி சேர்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா கடுகு பொரிஞ்சு இந்த பருப்பெல்லாம் நல்லா சிவந்து வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வறுபட்டுருச்சு. இப்போ இல்லைனா பொடியாக கட் பண்ண பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளி இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை உரிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 6 பீன்ஸ் இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த காயெல்லாம் நம்ம வந்து வதக்கிக்கலாம். காய் நல்லா இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு நல்லா குறைவான தீயில் வச்சு மூடி போட்டு இந்த காய் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா ரவை சேர்த்துட்டு நம்ம உடனே கிளறும் போது சீக்கிரமாக உடனே ரவை வந்து வெந்துடும், காய் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து காயை வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குறைவான தீயில் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெலாம் நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரவைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்தேன், அதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ரவை வந்து நல்லா உதிரியாக வர்றதுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்ம ரவையை சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை கொட்டி கலந்துக்கலாம். நம்ம நல்லா ரவையை வறுத்துட்டனால எதுவும் கட்டி பிடிக்காது, நம்ம அப்படியே கொட்டிட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா ரவையுமே சேர்த்துட்டேன், கட்டி எதுவுமே பிடிக்கல. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவையை சேர்த்த உடனே சீக்கிரமாக திக்காயிரும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு. ரவையில் நல்லா கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் முழுமையாக நல்லா வெந்து வரணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே விட்டுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா முழுமையாக வந்து ரவை வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நம்ம கிச்சடி ரெடி ஆயிருச்சு. தண்ணியெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. மேலே வந்து லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா காய்கறிகள்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.